ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி டிக். இன்னைக்கு டே 9 நான் என்ன படிச்சிருக்கேன்னா 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் உள்ள கலைச்சொற்கள் ஃபுல்லாக படிச்சிருக்கேன். 7th ஸ்டாண்டர்ட் உள்ள கலைச்சொற்கள், அப்புறம் 8th ஸ்டாண்டர்டில் உள்ள கலைச்சொற்கள் படிச்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் அப்படியே ஒரு நோட்டில் வரிசையாக எழுதிட்டேன். இதுவே புக்கை எடுத்து அதோட பின்னாடி திருப்பி பார்த்துட்டு இருந்தோன்னா ரொம்ப லேட் ஆகும். அதுவே ஒரு இடமா எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ரிவைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் அந்த 11th தமிழில் சிறப்பு தமிழில் ஏற்கனவே 132 கலைச்சொற்கள் எழுதி வச்சுருந்தேன். அதையும் பார்த்தீங்கன்னா நான் ரிவைஸ் பண்ணிட்டேன். நீங்களும் படிக்கிறத வந்து கட்டாயம் ரிவிஷன் பண்ணுங்க. நம்ம இப்போ ஒரு விஷயத்த வந்து டக்கு டக்குன்னு ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, அது எப்பயுமே மறக்காது. நல்லா ஞாபகம் இருக்கும். எக்ஸாம்லேயும் வந்து நமக்கு டக்குன்னு அதோட ஆன்சர் ஞாபகம் வந்துரும். அதுவே ஒரு தடவை படிச்சுட்டு அதை விட்டுட்டு அப்படி அடுத்து படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ரிவைஸ் பண்ணாமல், இப்போ ஒரு 1 மாதம் கழித்து நம்ம திருப்பி அதை எடுத்து பார்க்குறோன்னா, அதில் முக்கால்வாசி மறந்துருக்கும். கொஞ்சோண்டு தான் ஞாபகம் இருக்கும். அதை நம்ம திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரி தான். முதல்ல நம்ம படித்ததுக்கான ஒரு இதுவே இருக்காது. அதனால வந்து ரிவைஸ் பண்ண தான் அது நம்ம மைண்டில் நல்லா ஏறும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ ஒரு சாப்டரை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, தடவை அதை படிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் அதை படிச்சிருப்பீங்க. அடுத்து 1 ஹவர், அடுத்து பார்த்தீங்கன்னா 1/2 அன் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை திருப்பி ரிவைஸ் பண்ண அதை நம்ம படிக்கிற டைம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். டக்குன்னு நம்ம அதை வந்து ரிவைஸ் பண்ணிடுவோம். அதனால் நீங்களும் படிக்கிறத வந்து ஒரு தடவை படிச்சுட்டு அப்படியே விடாமல் என்ன படிக்கிறீங்களோ அதை கண்டினியூஸாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டே 10ல் பார்ப்போம்.